ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து அவங்க கோயில்ல சில சின்ன சின்ன வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஆனா இந்த ஒரு சாதாரண ஆசைக்காக அவங்க எதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போகணும்? வாங்க இந்த விசித்திரமான கதையை விரிவா அலசலாம். ஆமாங்க. கடைசில அவங்க நின்ன இடம் மெட்ராஸ் ஹைகோர்ட். எதுக்கு? புதுசா வயரிங் போட, தண்ணி பைப் மாட்டவா? கேக்கும்போது என்னடா இதுன்னு இருக்குல்ல? ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிச்ச ஒரு நல்ல காரியம் எப்படி ஒரு பெரிய கோர்ட் கேஸா மாறுச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு முதல்ல இருந்து வருவோம். இதுல சம்பந்தப்பட்ட மக்கள் யாரு, அவங்களோட நோக்கம் எவ்வளவு எளிமையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த முழு பிரச்சனையோட ஆழம் நமக்கு நல்லா புரியும். கதையோட மையம் மீனிக்கோனேந்தல் கிராமம். அங்க கே கருப்பையான்னு ஒருத்தர் ஊர் மக்கள் சார்பா ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அவங்க பிளான் ரொம்ப சிம்பிள். ஊர்ல இருக்கிற ஸ்ரீ எருத்தண்டேஸ்வரர் கோயிலுக்கு தேவையான சில சீரமைப்பு வேலைகளை செய்யணும், அவ்வளவுதான். அவங்க என்னமோ பெருசா கோட்டை கட்டி கேட்கல. இந்த லிஸ்ட பாருங்க. ரொம்ப சாதாரணமான ஆனா ரொம்ப அவசியமான விஷயங்கள். கரண்ட் வயரிங், பிளம்பிங் வேலை, பாதுகாப்புக்கு ஒரு சிசிடிவி, புதுசா பெயிண்ட் அடிக்கிறதுன்னு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் அவங்க சொந்த செலவிலேயே செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட கரெக்டான ரூட்ல போகலான்னு பார்த்தா அங்கதான் பியூரோக்ரஸின்னு ஒரு பெரிய சுவர் நிக்குது. அடுத்து என்னாச்சுன்னு பாப்போம். அவங்களும் ரொம்ப கரெக்டா தான் யோசிச்சிருக்காங்க. கோயில் விஷயம்னா அதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தானே சரியான இடம். அதனால நேரா அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட அவங்க கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காங்க. எல்லாம் சரியா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மனுவை வாங்கி பார்த்த அதிகாரி சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதோட நிக்கல, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, இதுக்கு நீங்க வருவாய்த்துறைக்கு தான் போகணும்னு சொல்லியும் அனுப்பிட்டாரு. இங்கதான் அந்த அலைக்கழிப்ப ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். அந்த ஆபீசர் சொன்னது நிஜமாவே கரெக்டா? கருப்பையாவும் ஊர் மக்களும் தப்பான கதவை தட்டிட்டாங்களா, இல்ல வேணுனே அவங்கள அலைய விடுறாங்களா? இந்த ஒரு கேள்விதான் இந்த மொத்த பிரச்சனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. ஊருக்குள்ள பேசி எந்த தீர்வும் கிடைக்காததால அவங்க ஒரு பெரிய முடிவெடுத்தாங்க. சரி, இந்த விஷயத்த நம்ம ஹைகோர்ட்டுக்கே கொண்டு போலான்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு எப்படி போனாங்க? ரிட் மனு மூலமா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்ட் அதிகாரி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா, ஒரு சாதாரண குடிமகன், ஐயா இந்த முடிவு சரியில்லை, நீங்க தான் தலையிட்டு நியாயம் சொல்லணும்னு ஹைகோர்ட்டு கிட்ட கேக்குற ஒரு பவர்ஃபுல் சட்ட ஆயுதம் தான் இந்த ரிட் மனு. சோ, இப்போ லீகல் ஃபைட் ரெடி. ஒரு பக்கம் ஊர் மக்களுக்காக கருப்பையா, ஆப்போசிட்ல யாருன்னு பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவங்க மனுவை ரிஜெக்ட் பண்ண அதே ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் எஸ்பின்னு பெரிய அதிகாரிகளே எதிரில நிக்கிறாங்க. இப்போ கதை கிளைமேக்ஸ்க்கு வருது. கேஸ் நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வருது. இத்தனை நாளா இருந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரே தீர்ப்புல தெளிவான ஒரு பதில் கிடைக்க போகுது. இந்த மொத்த கேஸுமே இந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தையில தான் அடங்கியிருக்கு. லிஸ்டட் டெம்பிள் வெர்சஸ் நான் லிஸ்டட் டெம்பிள். அதாவது பட்டியலிடப்பட்ட கோயில் அப்படின்னா அது கவர்மெண்டோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா பட்டியலிடப்படாத கோயிலுங்கிறது ஒரு பொதுவான கோயில் தான், ஆனா ஹெச்ஆர்என்சியோட நேரடி நிர்வாகத்துல வராது. இந்த ஒரு பாயிண்ட் தான் கேஸோட போக்கையே மாத்த போகுது. கோர்ட் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருது. இந்த ஸ்ரீ எருத்தண்டேஸ்வரர் கோயில் ஒரு பட்டியலிடப்படாத கோயில், அதாவது நான் லிஸ்டட் டெம்பிள் கேட்டகரியில தான் வருது. அப்போ இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிராம மக்கள் ஆரம்பத்துல இருந்து கரெக்டா தான் இருந்திருக்காங்க. பட்டியலிடப்படாத கோயில்களுக்கு அனுமதி கொடுக்கற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, அவங்க முதல்ல போனாங்களே அந்த ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட தான் இருக்கு. அவங்க தட்டுனது சரியான கதவு தான். ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரோட தீர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொன்னாரு. அவரோட வார்த்தைகள்லே சொல்றேன் கேளுங்க. மனுதாரர வருவாய்த்துறைக்கு போக சொன்னது தெளிவா தப்பானது. இதுல எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்ட தவறான உத்தரவை கோர்ட் கேன்சல் பண்ணிருச்சு. அதோட இந்த மனுவை திரும்பவும் அதே அதிகாரிக்கு அனுப்பி இந்த தடவை இத சரியா விசாரிச்சு ஒரு முடிவை எடுங்கன்னு ஒரு தெளிவான ஆர்டரையும் போட்டாங்க. இது ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கோவில்ல நடந்த பிரச்சனை தானே நாம நினைச்சிடக்கூடாது. நிஜத்துல இந்த ஒரு சின்ன கேஸ் நம்ம எல்லாருக்கும் சில பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்குது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? ஒன்னு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான ஆள் யாரு, அதாவது கரெக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல தப்பு நடந்தா அதை சரி செய்ய கோர்ட் மூலமா நமக்கு ஒரு வழி இருக்குன்னு புரிய வைக்குது.
மூணாவது, பியூரோக்ரசி ரொம்ப குழப்பும்போது கோர்ட் ஒரு தெரிவான பாதையை காட்ட முடியும்னு இந்த கேஸ் நமக்கு நிரூபிச்சிருக்கு. ஜட்ஜு சொன்ன இன்னொரு சூப்பரான பாயிண்ட் என்னன்னா, பெரிய கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊர் மக்கள் சேர்ந்து செய்யற சின்ன சின்ன நன்கொடை பணிகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க, இந்த நல்ல வேலைய மத்த ரூல்ஸோட முடிச்சு போட்டு தடுக்காதீங்கன்னு ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். மீனி கோனேந்தல் கிராம மக்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு, சந்தோஷம். ஆனா இது நம்ம எல்லாரும் யோசிக்க வைக்குது இல்லையா? இவங்கள மாதிரியே சாதாரண மக்களோட எத்தனை நல்ல ஐடியாக்கள், எத்தனை நல்ல திட்டங்கள் தப்பான ஆஃபீஸ்ல, தப்பான ஃபைல்ல யாரோ ஒருத்தரோட கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க.